பிதாவின் முகத்தையும் பார்க்கவும் முடியவில்லையோ, பார்க்கவும் முடியவில்லையோ. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நாம் தியானிக்க இருக்கிற 4வது வார்த்தை நாம் அனைவரும் அறிந்தபடி மத்தேயு 27:46. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு பரிதாபகரமான நிலையான ஒரு வார்த்தை, என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிற மகா சத்தமாய் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு குரல். இது மார்க் 15:4 34 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இயல்பான மனிதர்களாக நமக்கு வருகிற கேள்வி, இது மிகுந்த ஆழமுள்ள ஒரு வார்த்தை. தேவன் பேசிய 7 வார்த்தைகளில் இயல்பாக மனிதர்களுக்கு வருகிற கேள்வியை குறித்து விளங்கப்படுத்த கர்த்தர் நமக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இயேசு தேவனானால் அவர் யாரை பார்த்து கூப்பிடுகிறார்? எல்லா புறஜாதிகளும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. இயேசு தேவனானால் மெய்யான தேவன் இல்லையா? அவரே மெய்யான தேவன். அவர் தேவனானால் அவர் யாரை பார்த்து கூப்பிடுகிறார், கதறுகிறார்? நாம் பதில் சொல்ல வேண்டிய தருணத்தில் இருப்போம், வார்த்தை அறிந்தவர்கள் முன்பாக. அடுத்ததாக, அப்படி என்றால் இந்த தேவன் கைவிடுகிற தேவனா? இப்படி மொமெண்ட்ஸ் வருமா? இவர் கைவிட்டு விடுவாரா? ஏனால் சொன்னவர் உண்மையுள்ளவர் கர்த்தர். இதையும் விளங்கப்படுத்த நாம் கடமைப்படுகிறோம். இப்படிப்பட்ட கேள்விகள் இதில் இருக்குமானால் இதனுடைய சத்தியம் என்ன? கர்த்தர் நான் அறிந்து கொள்ளும்படி செய்கிற காரியம் என்ன? அதுதான் இந்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதனுடைய முக்கியத்துவம் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 22:1, என் தேவனே. பழைய ஏற்பாட்டில் இதே தீர்க்க தரிசன வார்த்தை சங்கீதம் 22 எல்லாருக்கும் தெரியும். தாவீதின் மூலமாக ஆவியானவர் உரைக்கிறார் மேசியாவின் பாடுகளை குறித்த சங்கீதம். அதனுடைய 1வது வார்த்தை கடந்து வருகிறது, வேர்ட் டு வேர்ட், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதாவது தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய தீர்மானிக்கப்பட்ட விவரம் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய த டிட்டர்மின்ட் இன்ஃபர்மேஷன், அது முன்குறிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட விவரம் தான் தீர்க்க தரிசனமாக கடந்து வருகிறது. ஏசாயாவில் நாம் பார்க்கிறோம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய ஞானத்திற்கு எட்டாத இயல்பான வாழ்க்கையில் இது சாத்தியப்படாது. ஆனால் தீர்க்க தரிசனமாகவே கடந்து வரும். இது நிறைவேறவே செய்யும். நமக்கு புரிகிறதோ நமக்கு புரியலையோ, தேவ ஞானத்திற்கு முன்பாக மனுஷ ஞானம் மட்டுப்பட்டு நிற்கும். அதனால்தான் அவர் தேவன், அதனால்தான் நாம் அவருடைய கரங்களின் கிரியையாகிய மண்பாண்டங்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவது சாத்தியம் இல்லையோ, ஆனால் அது சாத்தியமாக்கப்பட்டதோ, அப்படியாகவே தேவன், மெய்யான தேவன், நித்திய ஜீவன் இவர் பாவத்தின் பாரத்தை சுமந்தவராக அந்த கோர சிலுவையிலே தன்னுடைய எல்லா தேவத்துவத்தையும் இழந்தவராக, அவருடைய எல்லா மகிமையும், சர்வ மகிமையும், சர்வ கணத்தையும், சகல வல்லமையும், மேலான பரிசுத்தத்தையும் விட்டு இறங்கி உலகத்தின் மொத்த பாவத்தையும், ஒவ்வொருவருடைய உணர்வுகளில் இருக்கிற பாவத்தில் இருந்து சிந்தையில் இருக்கிற அவருடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு முன்பாக
அந்த பாவம் எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்ப்போமானால் கணக்கில் அடங்காது. அது அத்தனையும் அவர் உருவமாக்கி கொண்டு அவர் மேல் சுமத்தி கொண்டு 100% தேவத்துவம் விலகி மனிதனாக நமக்காக, உங்களுக்காக, எனக்காக நின்று அந்த இடத்தில் இருந்து தான் இறங்கி வந்த தேவத்துவத்தை பார்த்து பிதா, அவருடைய கம்ஃபர்ட், அவருடைய லவ், அந்த தேவத்துவம் அதிலிருந்து இறங்கி வந்து கைவிடப்பட்ட தருணத்திலிருந்து பேசுகிற வார்த்தை, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. இதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அல்லவா? அவர் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அல்லவா? அந்த பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அவர் கதறுகிற கதறலுக்கு எத்தனையான ஒரு பதில் இருக்கும். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை இது. இதை நாம் பார்க்கும் பொழுது இதில் மிக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம், இவர் உலகத்தின் மொத்த பாவத்தையும் சுமந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிற அளவுக்கு, கதறுகிற அளவுக்கு மொத்த பாவத்தையும் சுமந்து அந்த அந்தகாரம் சூழ அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த 9ஆம் மணி அளவில் அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கதறுகிறார். அதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இதிலிருந்து ஒரு சத்தியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய பிறப்பில் ராத்திரியில் மேய்ப்பர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவருடைய மரண தருவாயில் அந்த வெளிச்சமாக இருக்கிற அந்த பகலில் ஒரு இருள் கடந்து வருகிறது. இப்போ நான் சொன்னேன், நம்ம பாவம்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கிற எத்தனையோ பொய்கள், புரட்டுகள், உருட்டுகள், நம்மளுடைய சுய இச்சைகள், நம்மளுடைய சீக்ரெட்டான டிசையர்ஸ், அடிக்ஷன்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற சுயங்கள், செல்ஃபாக நம்ம காட்டுகிற நம்முடைய எல்லா விதமான பாவ இச்சைகள், மோகங்கள், மாம்சத்தின் கிரியைகள், இது எல்லாம் அவரை சூழ்ந்து கொள்கிற இந்த தருணத்தில் தேவத்துவம் விலகி விடும். அவர் பாவ மனிதனின் சாயலாக பாவத்தை அந்த மாம்சத்தில் சுமந்தவராக நிற்கிறார். தேவத்துவம் அவரை விட்டு விலகுகிறது. அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், எந்த பாவி அந்த இடத்தில் இருந்தாலும் அந்தகாரம் ஈர்க்கப்படும். அந்த இடத்தை நோக்கி தேவ சமூகம் விலகும் பொழுது அந்த இடத்தை நோக்கி ஒரு அந்தகாரம் ஈர்க்கப்படும். 3 மணி நேரம் அவர் எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நாம் பார்த்தோம் பரிகாசங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்து இந்த மணி அளவில் அவர் நிற்கும் பொழுது தேவத்துவம் இவரை விட்டு விலகுகிறது. நாம் முன்பெல்லாம் தியானித்தபடி அவர் ஒரு மனிதனாக கூட அல்ல, அந்த கேடு அடைந்தவராக, பாவத்தின் மொத்த ஒரு உருவமாக சிதைக்கப்பட்டவராக, அந்த அளவுக்கு அவர் நிற்கக்கூடிய நேரத்தில் மொத்த பாவத்தையும் பார்க்கும் பொழுது பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடுமா. மொத்தமும் மேலே சுமந்து நிற்கிறார். அந்த இடத்தை நோக்கி கடந்து வருகிறது அந்தகாரம். நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், பாவத்தோடு விளையாடக்கூடாது. பாவத்தின் வல்லமை பெரியது. தேவத்துவத்தின் வல்லமையை நாம் தியானிக்கிறோம். பாவத்தின் வல்லமை எத்தனை கொடியது என்றால், பூமி முழுவதும், உலகத்தின் மொத்த பாவம் சுமத்தப்பட்ட இடத்தை நோக்கி பூமி முழுவதும் அந்தகாரப்படுகிறது. அந்த அந்தகாரத்திற்குள் நமக்காக அவர் கடந்து செல்ல வேண்டும். அந்த அந்தகாரத்திற்குள் அவர் கடந்து செல்லுகிறார். அதற்குள் இருந்த தேவத்துவம் விலகி விடுகிறது. தனிப்பட்டு நிற்கிறார். நாம் பகலில் தனியாக இந்த பூமியில் ஒருத்தராக இருந்தோன்னா நம்மளால் வாழ முடியாது, பைத்தியம் பிடிச்சிரும். அதே நேரத்தில் காரிருளில் மாட்டினோன்னா இன்னும் சின்னாபின்னமாயிடும், சிதறி விடுவோம் நம்ம. ஆனால் இந்த ஒரு காரிருக்குள்ளாக அவர் கடந்து செல்ல வேண்டும். அவர் கடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல காணப்படுகிறது எப்படி இருக்கும்? இந்த சாதா டிப்ரெஷன் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும், டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும். ஆனால் இவர் கடந்து வந்தது மொத்த அந்த காரிருளுக்குள்ளாய் அந்த டீமானிக் பவர்ஸ் இருக்குது, அந்த நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா விதமான வாதிப்புகள் அதற்குள்ளாக நடக்கிறது. அவர் கான்ஷியஸாகவே இருக்கணும். அவர் அதை கான்ஷியஸாகவே அவர் சந்திக்கணும். அவர் சந்திக்கும்போது எல்லா தேவதூதர்களும் விலகி விடுறாங்க. தனியாக கதறாரு. அவரை சுற்றி இதுவும் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி அவருடைய பிறப்பு பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, எப்படி அவருடைய இந்த என் தேவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா என்று பாடினோம். அதனால தான் அது விந்தை நமக்கு புரியாது, ஒரு நாளும் புரிந்து கொள்ள நம்மளால் முடியாது. அதே போல் இந்த 3 மணி நேர அந்தகாரத்திலும் அவருக்கு நடந்தது என்பது பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். அத்தனை நெகட்டிவ் ஃபோர்ஸஸும், பேயும், எல்லா பேயின் கூட்டங்களும், எல்லா பிசாசுகளும் அவரை சுற்றி சூழ நின்று வாதிக்கிறது. இந்த வாதிப்புக்குள்ளாய் கர்த்தர் நிற்கிறார், ஒரு மனிதனாக 100%. இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது
இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருப்போமானால் நம்மை போல பாக்கியவான்கள் யார்? இந்த கிறிஸ்துவை விட்டு பாவியாகிய எந்த மனுஷனாவது வெளியே நின்றால் அவன் சந்திக்கக்கூடிய இடம் இதுதான். அவன் சந்திக்க வேண்டும். கிறிஸ்துவை விட்டு வெளியே நிற்கிற ஒவ்வொரு பாவியும் சந்திக்க வேண்டிய இடம் இந்த இடம். எல்லா இந்த கோர சம்பவங்களையும் சந்தித்து விட்டு வெளியே வந்து கர்த்தர் சொல்லுகிற அந்த பெரிய சத்தம்தான். அதிலிருந்து வெளியே வந்த கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அந்த மிகுந்த சத்தம் எதனால் உண்டாகிறது? அந்த மிகுந்த சத்தம் மீட்பர் இடத்திலிருந்து ஒரு மிகுந்த சத்தம் உண்டாகிறது. அதை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஏன் இவருக்கு தெரியாதா இதுக்கு தான் வந்தாருன்னு? இதுதானே அவரோட வெரி பர்பஸ் வந்ததுக்கு. அப்போ ஏன் அங்கே இருந்துட்டு அவர் கதறணும் மிகுந்த சத்தமா? அது எப்படியாக காணப்படுகிறது? அவர் அதை செய்து முடித்து விட்டு போக வேண்டியது தானே. அந்த மிகுந்த சத்தம் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தாராம். ஆமீன். அந்த இடத்துல அவருக்கு ஒரு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும். எப்படி என்றால் அந்த தீர்க்க தரிசனத்தின் நபர் தான் என்று இந்த உலகத்திற்கு அவர் சொல்லியாக வேண்டிய தருணம் அது. எத்தனை இடர்பாடு வந்தாலும், எத்தனை நரகாக்கினை வந்தாலும் நம்மேல் கொண்ட அன்பினால் அதை தாங்கி கொண்டு வந்து தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்ட நபர் நான் தான், அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் அதற்கு கீழ்ப்படிந்து கத்த வேண்டும். அந்த வசனத்தை சொல்கிறார். அதோடு கூட அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு என்னன்னா, அவர் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். என்ன செய்தாலும், நரகமே வந்தாலும், காரிருளே வந்தாலும், மொத்த பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டாலும், அவர் தனிமை அடைந்தாலும், அவர் கதறுகிற இடம் தேவனாக மட்டும்தான் இருக்கும். வேற எந்த இடமும் கிடையாது. எத்தனை பாடுகள் வந்தாலும், அவரை பீத்து எல்லா காரியமும் பேய்களும் சேர்ந்து அவரை வாதித்தாலும், அவர் கதறுகிற ஒரே இடம் அது தேவன் என்கிற ஒரே இடமாகத்தான் இருக்கும். அது நாம் செய்யாத இடம், நாம் கீழ்ப்படியாத இடத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து வார்த்தையை நிறைவேற்றுகிறார். நாம் விசுவாசிக்காத இடத்திற்கு அந்த தருணத்திலும் இப்படி விசுவாசிக்க வேண்டும் ஒரு மனிதன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் அவர் விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். எத்தனை நம்ப வேண்டும் ஒரு மனிதன் என்று சொல்லி தன் வாழ்க்கையின் மூலமாக செய்து காண்பிக்கிறார். அந்த சத்தம், அந்த கதறுதலின் சத்தம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆமீன். எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவ உணர்வுகளையும் சுமந்த என்னுடைய இரட்சகர் என்னை பார்த்துக்கொள்வார். அவருக்கு தெரியும் நான் போகிற பாதை என்ன என்று என் மீட்பர் அறிவார். ஆமீன். அந்த இடத்திலிருந்து அவர் கதறினாதான் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தம் என்ன என்று தெரியும். பாவியாகிய என்னையும் உங்களையும் குறித்த உணர்வு என்ன என்று தெரிந்தவராக மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஆமீன். எனக்காக பேசுவதற்கு ஒருவர். வெயிட்டானால் பேசணும்னு நினைப்போம்ல, நம்ம எப்பவுமே நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க பேசணும்னு நினைப்போம். அவங்க பேசினா அந்த பேப்பர் மூவ் ஆகும்னு நினைப்போம்ல. நம்ம எனக்காக மிக நேர்த்தியாக தன்னுடைய காரியத்தை எனக்காக கீழ்ப்படிந்து எனக்காக விசுவாசித்து, ஆமீன், ஹல்லேலூயா, அந்த தருணத்தில் எனக்காக என்னை மாத்திரமே நினைத்து உங்களை மாத்திரமே நினைத்துங்களா? கிடைக்கல. அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாக மாறியது. அவருடைய நீதியே அவரை தாங்கியது. அவரே தற்சுரூபமாக இறங்கி வருகிறார். அவரே தனித்து விடப்படுகிறார். அங்கிருந்து அவரே கதறுகிறார், என் தேவனே என்னை கைவிட்டீங்களே. அந்த இடத்தில் 100% பிள்ளைகள் நாம் தியானித்தது போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, பாவ மாம்சத்தின் சாயலாக கிருபையும் சத்தியமும் உடையவராக இந்த பூமியில் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த பாவத்தை சுமப்பதற்காகவே கடந்து வந்தார். அதன் மூலமாகவே கைவிடப்பட்டார். அதன் மூலமாகவே தேவத்துவத்தை இழந்து நின்றார். அதனால்தான் அவர் அந்த தேவத்துவத்தை நோக்கி பிதா என்று சொன்னவர் தேவனே தேவனே என்று சொல்லி அடித்து போட்டாலும் எந்த நிலைமையிலும் அந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தை விசுவாச வார்த்தை, அது தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளும். இது மனிதனுக்கு தெரியாத வழிகள். அதை நிறைவேற்றுகிறார் கர்த்தர். இதன் மூலமாக பிரதான ஆசாரியர், இது அவருடைய வீக்னஸ் இல்லை, இது அவருடைய குவாலிஃபிகேஷன், இது அவருடைய டைட்டில் வின்னிங் ஏரியா. எந்த இடத்துல நம்ம கதறுவோம்ல, கைவிடப்பட்டுட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கதறும்போது அந்த இடத்துல தான் தேவனுடைய கிரியைகள் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த தேவன் ஒரு வசனம் போட்டிருந்தோம் இன்றைக்கி காலையில் நம்மளுடைய சர்ச்சில். பாவத்துக்கு நாம் செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கணும்னு தான் அவர் இந்த சிலுவையில் ஏறினாராம். பாவத்துக்கு நான் சாகணும், நீதிக்கு நான் பிழைக்கணும்னு சொல்லி தான் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டாராம். நான் பாவத்தை செய்கிறதுக்கு இல்லை, நான் பாவத்துக்கு சாகணும். அப்போ நம்ம கேட்கணும், பாவத்துக்கு சாக முடியுமா? நான் பாவத்துக்கு சாக முடியுமா? எப்படி நான் பாவத்துக்கு சாவது?
எப்படி நான் பாவத்துக்கு சாவது என்று நான் கேட்பேன். ஆனால் இன்னொரு கேள்வி அதற்கு ஈக்குவல், எப்படி நான் தேவனை நேசிப்பது? முடிந்தது அதோட. எப்படி நான் தேவனை நேசிப்பது? இந்த பாவத்திற்கு இத்தனை வல்லமை, பாவம் நின்ற இடத்துல மொத்த அந்தகாரமும் சூழ்ந்து கொள்ளும் அத்தனை வலிமையுடையது என்னுடைய சிருஷ்டிகர்த்தரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. என்னுடைய பாவம், என்னுடைய பாவ உணர்வுகள் என்னுடைய சிருஷ்டிகர்த்தரை இந்த அளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த கேடடையும்படியாய் ஒரு மனிதனை தேடினார், அவருக்கு கிடைக்கவில்லை. தன்னுடைய புயமே தனக்கு ரட்சிப்பாய் கதறி எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்தார். இந்த தேவன் எத்தனை அன்புள்ளவர்! அவருடைய அன்பின் தூய்மை, பியூரிட்டி, அந்த பியூரிட்டி மொத்தமும் எனக்காக சிதைக்கப்பட்டது, எனக்காக விட்டு கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு சத்திய கிருபையின் தேவன் இந்த இடத்துல அந்த பாவத்துக்கு நான் சாக முடியுமா என்று கேள்வி கேட்கிறவர்கள் அதற்கு பதிலாக இப்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். பாவம் செத்துதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். கிராஸ் பண்ணால் தெரியும் அந்தந்த ஏரியாவை. லைஃப் இருக்கும். ஒன்றும் இல்லை, அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம பாடியில் ஏதோ ஒரு இடத்துல நான் என்ஜாய் பண்ணுறேன். ரிப்பன்டன்ஸ்க்கு அப்புறமா அது என்கிட்ட வாழுதுன்னா ஒரு ஏரியாவில் நான் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் த ட்ரூத். அப்போது பாவத்துக்கு நான் சாகணும் நான் விரும்புகிறேன். உண்மையிலே நான் பாவத்துக்கு சாகணும்னு விரும்புகிறேன். ஆனால் அது எனக்கு கூடாமல் போகிறது. அப்படி என்றால் நான் என் தேவனை நேசிக்க விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையின் அண்டையில் அல்ல, பவுலை போல சிலுவையில் அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவையின் இடத்துல நம்ம போய் இணைந்து கொண்டோமானால் பாவத்தின் அஸ்திபாரங்கள் நடுங்கும். அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் நான் தியானித்து ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வேன். ஆனால் பாவம் விட்டு விலகி ஓடும் தானாக. அதால் ஒரு நாளும் அந்த சிலுவையின் ஊடாக, அதனால தான் இன் கிரைஸ்ட் வி பின் ரெடீம்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிற்கிற பட்சத்தில் மாத்திரம்தான் ஒரு பாவிக்கு விடுதலை வரும். அது மாத்திரத்தில் தான் அந்த அஸ்திபாரங்கள் எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸும் நொறுங்கும், உடையும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசி கேள்வி, இவர் கைவிடுவாரா? கைவிடாமல் விட்டு விலகிடாமல் எல்லா பாதையும் நம்மோடு கூட வருகிறது. இவன் கைவிட்டு விடுவது போல தருணங்கள் தெரிகிறது. இவர் கைவிட மாட்டார் என்பதின் அர்த்தம்தான் நாம் தியானிக்கிறது போல தேவாலயத்தின் திரைச்சீலை உடனடியாக மேலிருந்து கிழிகிறது. ஒரு பெரிய தடை நீங்குகிறது. கொள்ளை பொருளாய் அவருக்காக ஆத்துமாக்கள், அவர் பேசுகிற இடங்கள், யார் யாருக்காக அவர் பரிதபிக்கிறாரோ, யார் யாருக்காக அவர் பிரதான ஆசாரியராக கடந்து செல்கிறாரோ அத்தனை ஜாதிகளையும் கொள்ளை பொருளாக கர்த்தர் தருகிறார். இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும்படியாக நமக்கு செய்த நீதி அது. எத்தனை நீதி உள்ளவர் பாருங்கள். அப்போ தொங்கின இயேசு கிறிஸ்து, தியாகம் பண்ண இயேசு கிறிஸ்து, எனக்காக வாதிக்கப்பட்டவர். அப்போ அதற்கான நீதி, அவருடைய நீதி மிகவும் 100%. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திற்கு முன்பாக முடங்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இவருடைய நீதியை போல ஒரு நீதி. இதனால்தான் கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாளும் அவர் கைவிட தெரியாதவர். அந்த இடத்தில் எந்த இடத்தில் தலை குனிகிறோமோ அது நம்முடைய மகிமைக்காக என்று வரலாற்றை எழுதுகிறவர் கிபி கிமு என்று. அத்தனை மகிமையை தருகிற இந்த இத்தனை நல்ல தேவன், அவரை நாம் சார்ந்து கொண்டு நாம் பாவத்தை ஜெயித்து அந்த சிலுவையிலே அவருடைய சாயலிலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சமாக நம்மால் கீழ்ப்படிய முடியும், நம்மாலும் விசுவாசிக்க முடியும் என்று சொல்லி நம் வாழ்க்கையின் மூலமாக அவருடைய பிரமாணங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நாம் காணத்தக்க வகையில் ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார். அந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.